சொல்லுவோம். புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தம் சுகமாய் நடத்திடும்.
மற்றவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே அலைகளையும் பதறாக்குவே என் தேவனே தேவனாம் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே அலைகளையும் பதறாக்குவே என் தேவனே யெகோவா வலதுகரம் நம்மை உயர்த்தும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அடுத்த பாடலாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் தான். இந்த ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் வைக்கிற போது நம்மை குறித்து வேதம் சொல்கிறது நாம் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த உஷ்ணம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை, காய்ந்து போவதில்லை. நம் வர வர விருத்தி அடைவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். இந்த பாடல்களை நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோம். கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போலிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்ந்த செய்தி. நீர்கால்கள் ஓரம்
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். வாழ்ந்து பிரிவதில்லை, அதை ஞானிக்க மறப்பதில்லை. வாழ்ந்து பிரிவதில்லை, அதை ஞானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வலதுகரத்தை அப்படியே உயர்த்தி இந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். அவரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை எல்லா பாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். கடந்த நாட்களில் எல்லாம் அவருடைய பாதுகாவல் நம்மோடு கூட இருந்து நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே, அவருடைய கிருபைகளை நினைத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா. காலங்கள் மாறி போகலாம், நம்ம சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. நாம் பாடினது போல தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லும், நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம், உமக்கு கோடி நன்றிகள் என்று சொல்லுவோம். ஆண்டவரை நாம் ஆராதித்து எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இதுவரை அவர் நம்மை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறானே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சென்ற காலத்திலும் ஒரு சேதமும் அணுகாமல், பஞ்ச காலத்திலும் என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே. சேர்ந்து பாடுவோம். சென்ற காலத்தில், சென்ற காலத்திலும் ஹல்லேலூயா, ஒரு சேதமும் அணுகாமல், பஞ்ச காலத்திலும் என் தஞ்சமானீரே. கொள்ளை நோய்களிலும்
கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தீர். அந்தந்து ஆகாரத்தை தந்தம்மை ஆதரித்தீர். எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் என்றும். Come on everyone, lift up your voices. El Shaddai sarva vallavare, Elohim என்றும் உள்ளவர். ஒரு முறை கூட சொல்லும். சென்ற காலத்திலும் ஒரு சேதமும் அணுகாமல் பஞ்ச என் தஞ்சமானீரே. கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தீர். அந்தந்து ஆகாரத்தை தந்தம்மை ஆதரித்தீர். எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் என்றும் உள்ளவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் என்றும் உள்ளவரே. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தி. தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தி. வாதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதை கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். காலங்கள் மாறினால், காலங்கள் மாறினாலும் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறி போனார்கள், மனிதர்கள் வெறுக்கையிலே என்னை நீரோ என்னை அணைக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். காலங்கள், அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. வார்த்தைகள் மாறவில்லை, மனிதர்கள் வெறுக்கையிலே என்னை அணைக்கின்றீர். என் தகப்பனும் தாயும் நீரே, என் உறவினர் நண்பர் நீரே, என் அன்பே ஆருயிரே, உயிரோடு கலந்தவரே. உணர்ந்து சொல்லும். என் தகப்பனும் தாயும் நீரே, என் உறவினர் நண்பர் நீரே, என் அன்பே ஆருயிரே, என் உயிரோடு கலந்தவரே. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுவோம். நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லுவேன். என் தகப்பனும் தாயும் நீரே, என் தகப்பனும் தாயும் நீரே, என் உறவினர் நண்பர்
என் அன்பே ஆருயிரே, என் உயிரோடு கலந்தவர். உணர்ந்து சொல்ல ஒரு முறை கூட, என் தகப்பனும் என் உறவினர், என் அன்பே ஆருயிரே, என் உயிரோடு கலந்தவர். ஒருபோதும் விலகுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆஹா துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி கடைசியாக நம்மை நாமே ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆராதனையாக அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவாய் நம்மோடு கூட இடைப்பட்டார், எங்கனம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருந்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்புரவாகவும் இந்த நாளிலும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான அந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் வந்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை நடத்தினீர். இம்மட்டுமாய் கொடுத்ததான எல்லா சூழ்நிலையினுடைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நீர் எண்ணற்ற நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டினதற்காகவும் அருமையான பாஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். அநேகம் நாம் அறிந்திருக்கிறோம், உபாகமத்தினுடைய புஸ்தகத்திலே ஒரு வசனம் உண்டு, வருஷத்தின் துவக்கம் முதல் அதன் முடிவு வரைக்கும் என்னுடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மேல் என்று சொல்லும் பொழுது ஒரு பில்டிங்லேயோ அல்லது வேறு ஒரு காரியத்திலேயோ அல்ல, ஒரு மனிதன் மேலே அவருடைய கண்கள் பதியப்பட்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எந்தையும் செய்ய முடியாத ஒரு காரியம். அப்படியானால் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கனம் கிரியை செய்கிறது என்பது மட்டுமல்ல, அநேக ஓமான ஓமைகளின் வழியாக இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு இடைப்பட்டார், சீசர்களோடு இடைப்பட்டார், எல்லா ஜாதிகளோடும் இடைப்பட்டார். ஓமான ஓமைகளின் வழியாக அதிலே ஒரு
ஓமானம், ஒரு ஓமை என்னை மிகவும் பாதித்தது. அது லூக்கா 16வது அதிகாரத்திலே 1-11 வசனங்களிலே அந்த ஓமை இருக்கிறது. நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஒரு எஜமான் இருக்கிறான் என்று சீசர்களிடத்திலே சொல்லுகிறார். ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் நிறைய ஆஸ்தி உடையவனாக இருக்கிறான். அந்த ஆஸ்திக்கு ஒரு உக்கிரானத்துவமான ஒரு உக்கிரானக்காரனை ஏற்படுத்துகிறான். அவன் ஆஸ்தியை அழித்து போடுவதாக அவனுக்கு தெரிய வருகிறது. அவனை கூப்பிடுகிறான், உன் கணக்கெல்லாம் இன்னைக்கு ஒப்படைச்சிரு, நீ அதில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் யோசிக்கிறான், இந்த எஜமான் என்னை விட்டுட்டான்னு சொன்னால் நான் கொத்துறதுக்கு மண்வெட்டியை போட்டு நான் கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. சரி, பிச்சை எடுக்கலாமா? அதுவும் முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறான். யோசித்துட்டு எஜமான இடத்திலே கடன் பட்டவனை ஒவ்வொருவனாக வரவழைக்கிறான். நீ எவ்வளோப்பா கடன் பட்ட? 100 குடம் எண்ணெய். 50 என்று சீக்கிரமா எழுது அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தட்ட கேட்கிறான், நான் 100 களம் கோதுமை அப்படின்னு சொல்றான். 80 என்று எழுது. அவன் ஞானமாய் செய்தான் என்று தேவன் அவனை மெச்சிக்கொண்டார். இதனுடைய கருத்து என்ன? எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன் எஜமான் கூப்பிடுகிறான், ஆனால் அவன் எஜமானனுக்கு விரோதமாக தான் செய்கிறான். 100 வாங்கினா 50 எழுத சொல்றான். அப்போ அவனை மெச்சு கொள்ளுகிறான். கொண்டு சொல்றாரு, அநீதியான உலக பொருளினாலே உங்களை சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் 16வது அதிகாரம் 8-10 வரைக்கும் நீங்கள் அநீதியுள்ள உக்கிரானக்காரன் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். நல்ல கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், 15வது வசனத்திலே நீங்கள் வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், சரி, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவதற்கு தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வருடத்திலே வாக்குத்தத்தத்தை அருமையான போதகர் தகப்பன் நமக்கு கொடுக்கும்போது ஒரே சந்தோஷம். முடிகிற வரை கடைசி நாளிலே நன்றி ஆண்டவரே என்று முடித்து விடுகிறோம். அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆனால் இடைப்பட்ட நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் உங்களையும் என்னையும் உக்கிரானக்காரனாய் தேவன் வைத்திருக்கிறார். நாம் எங்கனம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள உக்கிரானக்காரனாய் இருந்தோம். எஜமான் இயேசு கிறிஸ்து, உக்கிரானக்காரன் நீங்களும் நானும். நல்லா யோசித்து பாருங்க. ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வந்தது. நாம் எங்கனம் தேவனுக்கு முன்பாக ஒரு உக்கிரானக்காரனாய் நான் இருந்தேன். ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எஜமானனுக்கு உண்மையான உக்கிரானக்காரன் யார்? எஜமானுக்கு பிரியமான உக்கிரானக்காரன் யார்? எஜமானனுக்கு உபயோகமான உக்கிரானக்காரன் யார்? மனம் திரும்பிய உக்கிரானக்காரன் யார்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்பாக நான் எங்கனும் வாழ்ந்தேன். ஒரு கேள்விக்குரிய அல்லவா? எத்தனையோ பேசுகிறோம், எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். அவன்
எஜமான் சொல்லுகிறார், என்னை அவன் சொல்லுகிறான் நஷ்டப்படுத்தினான். அப்போ தேவனுக்கு நாம் எங்கெல்லாம் நஷ்டப்படுத்தினோம் யோசிச்சு பாருங்க. எந்த விதத்தில் நீங்கள் நஷ்டப்படுத்தினீங்க? இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யும் பொழுது வருஷம் முடிவிலே அவனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸோ ஒரு காரியமே கொடுத்து அவனை கனப்படுத்துகிறார். இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது நம்முடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். நீ கேட்டார்னா நம்ம என்ன கணக்கு கொடுப்போம் யோசிச்சு பாருங்க. நாளிலே நம்முடைய வாழ்க்கை நீ வாழும் போது நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் போது, நம்ம சாகும் போது அப்படின்னு அர்த்தம். நம்மை வாழும் போது அப்ப நித்திய வீடு என்றால் பரலோகம். நீ வாழும் போது பரலோகத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும். அப்பா நீ என்ன எப்படி உக்கிரகாரனா இருந்த? எந்த விதத்தில் எனக்கு நன்மை செய்த? நீ என்னை பிரியப்படுத்தினாயா? உண்மையாய் வாழ்ந்தாயா? மாய்மாலம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாயா? பொய் சொல்லாமல் நீ வாழ்ந்தாயா? வெளிப்படுத்தலை போட்டிருக்கிறது, பொய் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. எங்க நாம் உண்மையாக நாம் இருந்தோம் யோசித்து பாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் வேத வசனங்களை வாக்கு தத்துவத்தை கொடுத்து நாம் பேசி விடுகிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில என்ன இருக்கிறது? நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். எஜமானனுக்கு நாம் எந்த விதத்திலே நஷ்டம் உண்டாக்கினோம் என்று சொன்னால், பாவம், தேவனோடு உள்ள உறவிலே ஐக்கியம் இல்லாமை, ஒப்புரவு இல்லாமை, உடன்படிக்கையை மீறினது, மாறுபாடான ஜீவிதம், பொல்லாத நினைவுகள். பொல்லாத நினைவுகள் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். பொல்லாத நினைவுகள், குடும்ப சண்டை, பிரிவினைகள், கீழ்ப்படியாமை, ஜெப சிந்தை இல்லாமல், நாவு, மாறுபாடான போதனை, வேண்டாத சம்பாசனைகள், அக்கிரம செய்கை. ஆண்டவர் அருமையாய் சொன்னார், ஆண்டவரே பிசாசு உம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போகிறோம். யோசிப்பார். அதாவது கடைசி நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று அவர் ஒரு ஓமான ஊமைகள் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அக்கிரம செய்கைக்காரர். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது அல்லவா, நிறைய செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையாய் செய்கிறார்களா? எஜமானனுக்கு உண்மையான உக்கிரானத்துவமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்களா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். அக்கிரம செய்கைக்காரர். ஏசாயால சொல்லியிருக்கிறது 59:2 அக்கிரம செய்கை உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கடமையாக இருக்கு. நாட்கள் போகவில்லை. இந்த நாளிலும் தேவன் நம்மை மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். எதா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை ஒப்புரவாக்கிக் கொள்வது நமக்கு நல்லதாகப்படும். ஏனென்றால் அவர் சொன்னார், அது முடியும் போது சொல்கிறார், நீ மாறும் போது நித்திய வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நண்பர்கள் யார் என்று பின்னாக நான் சொல்லுகிறேன். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவைகளினாலே நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருப்பதினாலே இவைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 41 43வது வசனம் வரைக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ராஜ்யத்தின் புத்திரன். அப்படியானால் அக்கிரம செய்கைக்காரர்கள், இடர்கள் உண்டாக்குறவன், அக்கிரம செய்கை,
இவர்களை எல்லாம் வாழ்க்கடிப்புகளை கொண்டு போய் போடுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக ஓமைகள் சொன்னனவா நீங்கள் பார்த்தால் அதிகமாக இயேசு ஜனங்களிடத்திலே பேசின ஒரு காரியம், இன்னொரு காரியத்தை அருமையாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அதையே நீங்கள் வாசித்து விடுங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 25-26 வாசிங்கள். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழக்கில் இருக்கும் போதே வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன ஐயா? நல்லா பாருங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதி, இது அவர் எஜமான் அல்ல, இப்ப அவர் ஒரு நியாயாதிபதி. எதிராளி யார்? பிசாசானவர். எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்திலே கொண்டு போய் கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்திலே ஒப்புக்கொடாமல் இருக்கும்படி நீ சிறைச்சாலையில் போடாதபடி. நாம் மத்தேயு 13வது இடத்தில் பார்த்தோம், அக்கினி சூளையிலே போடுவார்கள். போடாதபடிக்கு நீ வழியில் இருக்கும் போதே உன் எதிராளியோடு நல்மணம் பொருந்து. அநேக நேரங்களிலே பிசாசோடு நாம் ஒப்புரவாய் இருக்கிறோம், பிசாசோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நான் 1989 நினைக்கிறேன், அபுதாபியில் இருக்கும்போது ஒரு கேசட் சான் ஜபத்துரை ஐயா பேசினதை நான் கேட்டேன். அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்த்த உடனே அவன் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா. இவன் கேட்டானா, பிசாசின் இடத்துல ஒரு ஜெபம் பண்ணான் என்ன அப்படின்னு சொல்லி பிசாசின் இடத்துல ஒரு ஜெபம் பண்ணானா. பிசாசே, நான் இப்படி அவனை விட மேன்மையாக இருக்க வேண்டும் என்று உடனே அவனுக்கு நல்ல சம்பத்து கொடுத்து அவனை உயர்த்தி அவனை கொண்டு வந்து விட்டான். பிசாசின் இடத்திலே ஜெபித்தான். கடைசியிலே அவனுடைய நாட்கள் முடிய போகிறது. நான் சொன்னால் உன் நாட்கள் முடியது இல்லை, நான் இருக்கணும் என்று அவனை அடித்து நொறுக்கி உதைத்து இரத்தங்கள் எல்லாம் அந்த செவனிலே பட்டு அவனை கொண்டு போனான் நித்திய நரகத்துக்கு. பிசாசின் இடத்திலே போய் அவனை கேட்டார். அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு நாளிலே அவர் சொன்னார், பிளைட்ல போகும்போது பக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் ரொம்ப ஒரு 5-10 நிமிஷமா உட்காந்து ஜெபம் பண்ணானா. சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா அப்படின்னு, என்ன எப்படி நீ கிறிஸ்டியனா? இல்லை, நான் லூசிஃபருடைய சபையை சேர்ந்தவர், அவன் கொடுத்தான் எனக்கு சாப்பாடு, அதனால நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா. இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுதான் அண்ணன் அகஸ்டின் அண்ணன் சொன்னது. அப்போ நீ வழியில் இருக்கும் போதே உன் எதிராளியோடு நல்மணம் பொருந்து. அவனை விட்டு தேவையில்லை. நீ பொய்யா பேசுகிறாயா, அவன் கபடாய் நடக்கிறாயா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மாம்ச சிந்தை வெளியரங்கமாக இருக்கிறது. அவரை அவனை விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக பழகி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களிலே அது நம்முடைய மாம்சத்திலே ஒட்டிக்கொள்ளும். அதை துடைத்து வேகமாக செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல உக்கரானக்காரனாக நாம் வாழ்ந்து நாம் மடிய வேண்டும், நித்திய வீடுகளிலே போய் சேர வேண்டும். அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். அப்படியானால் அநேக ஓமைகள் வழியாக தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுகிறது என்ன என்று சொன்னால், ஒரு நல்ல உக்கிரானத்துவத்தின் மகிமைக்குள்ளாக நாம் வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாக வைத்துக் கொள்வோம். சாம்சன், அவனை ஒரு நல்ல உக்கிரானத்துவமாக தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு நசரேய விரதமாக சாம்சனை தெரிந்து கொண்டார். அவன் என்ன செய்தான்? பெண் புத்தி அவனை நாசமாக்கினது.
என்னை நடத்தின ஒரு நல்ல பரிசுத்தவான் உண்டு, டாக்டர் பால். அவர் 3 ஜியை பற்றி சொல்லுவார். ஒரு ஜி கோல்டு, பணம். 1 ஜி க்ளோரி, நான் செய்தேன், நான் கொண்டு வந்தேன், நான் செய்தேன். இன்னொரு ஜி கேர், பென். இந்த 3ல இருந்து நீ ஜெயிச்சிட்டீன்னா ஒன்றும் உனக்கு வேண்டாம் பாருங்க. இத்தனை வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்னது எழுதி வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில பரிசுத்தவான்கள் சொல்லுகிற காரியத்தை நம் மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமாக இருந்தது. நல்ல உக்கிரானத்துவமாக வாழ்ந்து இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க போகிறோம், வருகிற நாட்கள் பார்ப்போம். அப்படியானால் நீதிமொழிகள் 12:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், அவன் முடிவு மரணம். நீதிமொழிகள் 16:9 மதியனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், முடிவு மரணம். யோபு 34:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பதிலளிக்கிறார். யோபு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இயேசு சொன்னார், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்றார். எத்தனை அது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்று. நாம் செய்கிறோம், நல்ல காரியங்களை நாம் செய்கிறோம், தவறில்லை. ஆனால் நன்மைகளை பற்றி கொண்டே நாம் முடிவு வரைக்கும் நாம் நடத்துவது நம்முடைய காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நல்ல உக்கிரானத்துவமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் வாழ வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம். அடல்ட்ரி தாவீது செய்தார். அவனுடைய வாழ்க்கை எத்தனை மோசமான ஒரு காரியம் பாருங்கள். எத்தனையோ பண ஆசை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் தாண்டி தேவன் நமக்கு நன்மை செய்வார். How can I be a good steward at home, at work, in the church, responsibilities with my family, with my body, with my soul? நம்முடைய ஆத்துமாவிலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சொல்லிடுறோம் வேகமா. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் என் ஆத்துமாவை கேட்டு பார்த்தா தான் தெரியும், ஆத்துமாவே நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தாயா? ஒவ்வொரு ஜெபம் முடிந்த உடனே இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் ஆத்மா ஆண்டவர் இன்னொரு ஓமைக்கு சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யமான இருந்தான், நான் ஒரு வீடு கட்டினான், தோட்டங்கள் இருந்தது, நான் தோட்டத்தை இடிப்பேன், இதை கட்டுவேன், இன்னும் பெருசாக்குவேன், என் ஆத்மாவே உனக்கு நீடித்த வாழ்வு உண்டப்பா, நல்ல சாப்பிட்டு திருப்தியாயிரு என்று நான் சொல்லுவேன் என்று அவன் சொன்னான். நான் சொல்றாரு, மதிகேடனே, இன்று உன்னுடைய ஆத்மா எடுபட்டு போனால் நீ சேர்த்து வைத்திருக்கிறவைகள் யாருடையதாகும்? இயேசு சொன்னார். இயேசு சொன்ன ஓமைகள், ஓமானங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் தியானியுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு சொன்னார், நான் இதை உடைப்பேன், கெட்டுவேன், பெருசாக்குவேன், மதிகேடனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வதுதான் நமக்கு முக்கியம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், உண்மை உள்ளவன் இன்னும் உண்மை செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு நம்மோடு கூட வரும். இந்த ஊமையினுடைய வேறு ஒரு காரியத்தையும் தேவன் விலக்கி காட்டுகிறார். பாருங்கள், லூக்கா 12வது அதிகாரம் 42-44 வரைக்கும் வாசிங்க. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுமான விசாரணைக்காரனியாவர். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் அடிக்கவும்
புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அப்படியானால் தகுதியான உக்கிரானக்காரனாய் இருந்தால் தனக்கு உள்ளது எல்லாவற்றிலும் அவனை அதிகாரியாக வைப்பார். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக ஆக்குவேன் என்று சொல்லி இன்னொரு மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தவன். அப்படியானால் உண்மை உள்ள உக்கிரானக்காரன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அவனை அநேகத்தின் மேலே ஆசீர்வாதமாக வைப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 25 நாம் வாசிக்கிறோம், அவனை இந்த சிறியவரில் நீ யாருக்கு நீ செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லி அவனை மேன்மையாக வைத்து அவனை கனப்படுத்துவார். மேன்மையாக வைத்து அவனை கனப்படுத்துவார். அப்படியானால் நம்முடைய ஆத்தும ஆதாயம் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன, இயேசு அவருடைய பிரதான நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அதிகமாக நாம் செயல்படுவது, அதிகமாக நாம் தேவனுக்கு கொண்டு வருவது, நாம் நல்ல குணங்கள் உள்ள காரியத்தை நாம் செய்யும் பொழுது, நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது, கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, அப்போ நல்ல உக்கிரானத்துவமான காரியத்தை மற்றவர்களுக்கு காட்டிவிட்டு இயேசு நமக்கு எப்படி நல்ல உக்கிரானத்துவமான கிறிஸ்துவாய் இருந்தார் என்று சொல்லி எபிரேயரிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் போதும். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே அதிகாரம் 3வது அதிகாரம் 1யும் 2யும் வாசித்து விடுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்து இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? தம்மை ஏற்படுத்தினவர் யாரு? பிதா. பிதாவுக்கு இவர் உண்மை உள்ளவராயிருந்தார், உண்மை உள்ள உக்கிரானத்துவம் உள்ளவராயிருந்தார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறான நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்று சொல்லிவிடுகிறோம். அப்படியானால் அடிச்சுவடுகள் என்ன? கிறிஸ்து நமக்கு முன்பாக என்னென்ன அடிச்சுவடுகளை பின்பற்றினார், எப்படி நடந்து கொண்டார், அவர் தாழ்மையின் சுரூபமாயிருந்தார், எப்படி அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும்படியாக சொன்னார், எந்தெந்த காரியத்திலே அவர் ஈடுபட்டார், எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார், சீஷருடைய கால்களை கழுவினார், முத்தம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு மேற்பட்டவராக நாம் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நாம் எங்கனம் இருக்கிறோம்? அதே அதிகாரம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து விடுங்கள். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் உத்தம உண்மை உள்ள உக்கிரானத்துவம் உள்ள காரியமாக இருந்தார். அவர் எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாவற்றிலும் உண்மை இருந்தது. பாவம் செய்யவில்லை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். நல்ல உக்கிரானத்துவம் உள்ள மகனாக யோசேப்பு வாழ்ந்து மடித்தார். ஏன் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க முடியாது? ஏன் நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்க முடியாது? நாம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கும் பொழுதும் நான் கிறிஸ்துவுக்கு உண்மையான உக்கிரானத்துவமான செய்கைகளை நான் செய்கிறேனா,
படுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாளிலே நான் என்ன காரியத்தை செய்தேன், எதற்காக செய்தேன், எங்கனம் ஒப்புரவான காரியத்திலே ஒப்புரவானேன், என்னென்ன காரியத்திலே நான் தவறினேன் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக நாம் செய்வோம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது நம்மை குறித்தும் ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்போ நல்ல உக்கிரானத்துவம் உள்ள ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நிறைய இருக்கிறது ஐயா, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 7 to 18 வரைக்கும் இருக்கிறது. வாசிக்க வேண்டாம். 7 வாசிங்க, 8 வாசிங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். 16வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நிறைய காரியங்கள் அந்த வசனங்களை நீங்கள் 7வது வசனத்திலிருந்து 18 ஃபுல்லா நீங்க வாசித்தா கூட தெரியும். அப்போ நம்ம எந்த விதத்திலே நன்மை செய்கிற உக்கிரானத்துவமாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எந்தெந்த காரியத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைமையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து நல்ல உக்கிரானத்துவமாக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே எப்படிப்பட்ட உக்கிரானத்துவமாக, பரிசுத்த உக்கிரானத்துவமாக, நல்ல உக்கிரானத்துவமாக, கீழ்ப்படிதல் உள்ள உக்கிரானத்துவமாக, தேவனுக்கு பிரியமான உக்கிரானத்துவமாக இருந்த ஒரு அருமையான நபரை நமக்கு தெரியும். பரிசுத்த பவுல். அவர் நல்ல ஒரு கணத்துக்குரிய உக்கிரானத்துவமாக இருந்தார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். ஐயா, கிறிஸ்துவுக்கு நான் நேர்மையான உக்கிரானக்காரன். அது மட்டுமல்ல, நான் உண்மையுள்ள உக்கிரானக்காரன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம். எத்தனை அருமையாக நமக்கு சிந்திக்க வேண்டியது என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இல்லை. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதைத்தான் நீ சிந்திக்கணும். வேற எதையும் சிந்திக்காத. நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திப்பதற்கு இருதயம் இருக்கிறதே, அதான் சொல்லலை, நஷ்டப்படுத்தினது நிறைய இருக்கிறது. எஜமானனுக்கு நஷ்டப்படுத்தினது நம்முடைய இருதயத்தின் காரியங்கள். அருமையான போதகர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ரோமர் எழுதின நிருபத்திலே அந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், களவு, விபச்சாரம் எல்லாம் புறப்பட்டு வரும். அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயம், கண், நாவு, இவைகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில என்னையா இருக்கிறது யோசித்து பார்ப்போம். இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டியது, நான் நல்ல உக்கிரானத்துவம் உள்ள மகனா, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா, நான் இன்று மரித்தாலும் தேவராஜ்யத்திற்கு நான் போவேனா?
நீ மாளும் போது நீ நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி உனக்கு சிநேகிதரை சம்பாதி. சிநேகிதரை சம்பாதி. அருமையாய் நிறைய காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பது அது ஏதுவாய் இருக்கும். கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை உருவாக்கினவர், நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றும்படியாக வைக்கிறார். பவுல் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் கள்ள சகோதரர்களால் வந்த மோசத்தினாலே அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். எத்தனை முறை அடித்து துன்பப்படுத்தி அவனை குஷ்டரோராக்கி கொலை செய்கிற அளவுக்கு போய் அவனை போட்டு விடுவார்களாம். அவனால் எந்திரிக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது இறந்து விட்டான் போல இருக்குன்னு போயிடுவாங்களாம். அவர் எந்திரிச்சு போவார். எத்தனை உக்ரானத்துவமான மனிதனாக பவுல் வாழ்ந்தார். 13 நிருபங்களை எழுதினார். 13 நிருபங்களை எழுதினார். 1 கொரிந்தியர் 19:5-9 சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லோரிலும் நான் சிறியவன். எபேசியர் 3:8 சொல்கிறார், பரிசுத்தவான்கள் அனைவரிலும் நான் சிறியவன். 1 தீமோத்தேயு 1:5-15 சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி நான் தான். 12 அப்போஸ்தலருடைய பட்டியலிலே இடம் பெறாதவர். எத்தனை அருமையான தேவ மனிதன் பரிசுத்த பவுல். புதிய ஏற்பாட்டிலே நல்ல உக்கிரானத்துவமான வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவார், அகபு என்ற தீர்க்கதரிசி. அவர் இந்த கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு போகிற ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவார். அவருக்கு முன்னால்தான் சொல்லிக் கொண்டு இருப்பார். இது அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 10-15 வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 21:10-11. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சைகளை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட்டதான பவுல் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். எனக்காக ஜீவ கிரீடம் உண்டு என்று வீர முழக்கம் விடுகிறார். யாரையா சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? அப்படிப்பட்டதான உக்கிரானத்துவத்தை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் நம்மை உக்கிரானத்துவம் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை நாம் வாஸ்தவம் அல்லவா, எபிரேயர் 3:6 கிறிஸ்து குமாரனாக எண்ணப்பட்டார் என்று நம்மை உக்கிரானத்துவம் என்று சொல்வதை விட மேன்மையான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். மல்கியா 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிங்க. 17வது வசனத்திலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்போ நீ ஒரு உக்கிரானத்துவம் என்று நான் உன்னை சொல்வதற்கு இல்லப்பா, நீ என்னுடைய குமாரன், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. அப்போ ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் உண்டு. எங்க கூட்டிட்டு போவார், அதுதான் முக்கியம். அதை ஆண்டவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய சாராம்சத்தை சொல்லும் பொழுது ரோமர் 14வது அதிகாரம் 17-18 நாம் வாசிப்போம். ரோமர் 14. தேவனுடைய ராஜ்யம் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்துவை நஷ்டப்படுத்தினவன் அல்ல,
கிறிஸ்துவை மோசம் போக்கினவன் அல்ல, கிறிஸ்துவுக்கு நஷ்டப்படுத்தி அவரை கண்டுபிடிப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தவன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் புசிச்சாங்க, குடிச்சாங்க, சீரழிச்சாங்க, மோசமா நடந்து கொண்டாங்க. மெனே மெனே தெக்கில் பேர்சின் என்ற வார்த்தை வந்தது. எத்தனையோ காரியங்களை பரலோக ராஜ்யத்தினுடையதை அசட்டை பண்ணினவர்கள் பழைய ஏற்பாட்டிலே பல ராஜ்யங்கள் கடந்து போனது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லப்பா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதுக்கு தேவனை ஊழியம் செய்கிறவன் தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு நாம் எந்த விதத்திலேயாவது ஊழியத்தை செய்வதற்கு நாம் முந்தி தள்ளப்பட வேண்டும். எந்த விதத்திலேயாவது. ஒரு அருமையான தம்பியை நான் அறிவேன். ஏசப்பா எனக்கு கார் கொடுத்தாரு, ஏசப்பா எனக்கு சம்பளம் கொடுத்தாரு, ஏசப்பா என்னை கூட்டிட்டு போய் சொன்னாரு அப்படின்னு ஆத்ம ஆதாயம் செய்கிற ஒரு நல்ல தம்பி உண்டு. நான் பார்த்திருக்கிறேன். நீங்க நம்ம சபையில ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. அப்போ நமக்கு கொடுத்ததான காரியம் யாரு கொடுத்தது? ஏசப்பா. நாம அந்த ஏசப்பாவுக்கு நாம என்ன செய்யறோம்? பணத்தினாலே பொருளினாலே நாம் ஊழியம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமா? நல்ல உக்கிரானத்துவமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? மிகவும் முக்கியமானது சகோதரர்களே, மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து விடுமையானால், சீர்கெட்டு விடுமையானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்த போது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் எப்படிப்பட்ட உக்கிரானத்துவமா இருந்தார் என்று எழுதி வைத்திருக்கிறேன். அதை சொல்வதற்கு டைம் இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு வசனத்திலும் அவர் எப்படிப்பட்டு இருந்தார், என்ன செய்ய வேண்டும், எதற்காக நான் போகிறேன். அநேக முறை பவுலை பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். நீ அங்க போகாதடா, ஊழியத்துக்கு போகாத. போகல. ஆனால் அகம்பு சொன்னது தீர்க்கதரிசி, இப்படிப்பட்டவன் போவான். எல்லாரும் தடுக்கிறாங்க, போகாதீங்க அப்படின்னு. நான் போவேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தடை செய்யவில்லை. ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்று சொன்னார். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னதான பவுல் கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்றார். உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை எத்தனை அருமையான பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள், பேதுருவை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சில பரிசுத்தவான்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான ஐயா, நமது போதகர் அருமையான ஒரு, நான் சொல்லுவேன், சபை முன்பாக நல்ல உக்கிரானத்துவமான ஒரு மனிதன். எத்தனையோ காரியம் அவரை தேவன் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். அவரை மேன்மைப்படுத்தி அல்ல, எத்தனையோ காரியங்கள். ஒரு நல்ல உக்கிரானத்துவமான வாழ்க்கை. அவரை பார்த்து நம்ம படிக்க வேண்டியது அநேகம் உண்டு. ஏன் நம்ம செய்யக்கூடாது? இந்த வாழ்க்கையை ஏன் செய்யக்கூடாது? கடைசியாக நான் முடிக்கிறேன். அதே பிலிப்பியர் 4:8 வாசித்து விடுங்கள் சகோதரி. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தன்னடக்கம் எதுவோ, தகுதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, எல்லாவற்றையும் நீங்க செய்யுங்க. நமக்கு என்ன இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? சிந்திக்க வேண்டியது காரியங்கள் நிறைய இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் அது தலைகீழாக மாறிவிடும். எவைகளை நாம் இதை செய்துவிட வேண்டும், இதற்காக நான் உந்தி தள்ளப்பட வேண்டும், நான் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லும் பொழுது அவைகளை தாண்டி தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே
இந்த வசனத்தின் வழியாக தேவன் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. நம்ம விசாரிக்கிற தேவனாக இருந்து நம்ம ஒரு நாளும் தேவன் நம்ம விசாரித்து நமக்கு தேவையானவரை அவர் தந்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்ம இவமாக சுகத்தோடு வெள்ளத்தோடு ஆசுவாதத்தோடு நம்ம கர்த்தரை தெரிவிக்கும்படியாக தரிசிக்கும்படியாக நம்ம நாளிலே கர்த்தர் நம்மை கொட்டி வந்து சேர்த்துக்கிறார். கடைசி நாளிலும் நம்மை அதாமே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக இந்த வருஷத்தில் நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம், கர்த்தருக்கு பயத்தோடு உங்களுடைய வசனத்தின்படி நம்மை இணைத்து கொண்டோமா என்று நம்ம கேட்டோம். உக்ரானக்காரன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு உக்ரானக்காரன் தான். கர்த்தர் நம்ம ஏன் ரட்சித்தார்? நம்முடைய கிரியை மூலமாக அல்ல, நாம் நல்ல கிரியை செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா ஏரியாலையும் உண்மையாக உத்தமமாக நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வீட்டில் வராது. வீட்டில் நம்ம ஒருவர் உண்மையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நம்ம சமாதானம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபங்கள் நம்மளிலே காணப்பட வேண்டும். நம்மை காணுகிறவர்கள் கிறிஸ்துவை நம்மளே காண வேண்டும். நம்ம போகிற இடத்துல உற்றார் உறவினர் மாமனார் நம்முடைய சம்பந்தப்பட்ட குடும்பங்களிலே நம்முடைய ரிலேஷன்ஷிப் அவர்களோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம் அவர் காரியங்களில் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இதில் கர்த்தரனை பார்க்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருக்கு அவருடைய உக்ரானக்காரன், அவரை நான் பின்பற்றுகிறேன், அவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான ஒரு ஏற்றம் தாகம் ஒரு வைராக்கியம் இருக்குமானால் நம்ம எல்லா காரியமும் உண்மையுள்ளதாக இருப்போம். கர்த்தருக்கு நம்ம உண்மையுள்ள ஊழியக்காரனும் பட் அதுக்கேற்ற பலனை கண்ட கர்த்தரம் அல்லேலூயா. நம்ம இருக்கிற குடும்பங்களிலே இருக்கிற உற்றார் உறவினர் மத்தியிலே வேலை செய்கிற இடத்துல சபையில் நம்ம ஊழியத்தில் எல்லாத்திலையும் நாம் கர்த்தருக்கு பயத்தோடு இருந்து மாண்புக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
எங்கள் அன்பு இருக்கும் பரம்பிதாமே துதிக்கிறோம். நீ நல்லவர் வல்லவர், எங்கள் அன்பு இறக்கம் தயவு கிருபை பெரிது, எங்களை நேசித்து கிறிஸ்துக்குள்ளாக நீர் எங்களை ரட்சித்து அல்லது பசுத்தாமே நீ சத்தியத்தில் நடத்தி நான் நிலையத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து ஆசிரியத்தை திருப்பி நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆண்டை நாங்கள் தொடங்கினோம். அடையதே இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் எங்களை கொண்டு வந்து சோதனம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருந்து எங்களுக்கு நல்ல அமைப்பனாக இருந்து எனவே எங்கள் பாறைகளின் கவலைகள்லாம் நீர் நீக்கி நாங்கள் சமாதான சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ திருப்பி செய்த சோதனம் பேச நாமத்தால ஒரு ஆசிரியத்தை தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆசிரியர் கைப்பெறுவதில் ஆசிரியம் அவருடைய குடும்பங்கள் ஆசிரியம் பிள்ளைகள் ஆசிரியம் இன்னும் தொடர்ந்து நான் சுகவாத ஜீவனை தந்து சித்தமானால் இந்த 2026 காண கிடைத்தாலும் இயேசு நான் ஒருவரை ஆசிரியத்தை அனுப்புகிறேன், திருப்பி கொப்பட்டு அனுப்புகிறேன், நன்மையினாலும் திரும்பினாலும் படி சொல்லிட்டோம் ஆசிரியக்கிறேன். இயேசு நாமத்தினால பிதாவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமாக வழித்தில் பாதுகாக்கவும் நம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.